கிராமத்தில் வீடு வாசல் பணம் காசோட அம்மா வாழ்ந்துன்னு வந்தா. பிள்ளை வெளிநாட்டில் வாழ்ந்துன்னு வந்தான். பிள்ளை ஒன்றா கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுத்து. பிள்ளை ஒன்றா அம்மா தேடி வந்தான். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா. சுவையாக குழந்தைக்கு என்னென்னா பண்ணி போட்டா, சாப்பிட்டான். அம்மா, இன்னும் நீ இந்த கிராமத்தில் தனியாக இருக்க வேண்டாம், வா, உன்னை நான் காப்பாற்றுறேன், என் கூட வந்து இரு, தனியாக இதுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னான். பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு நம்ம மேலே அன்பு பொங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணால் பணம் காசு நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வீடு வாசல்லாம் விட்டு அந்த பணம் காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு பிள்ளையோட கிளம்பி வந்தான். பிள்ளை என்ன பண்ணான், ரயில்வே ஸ்டேஷனில் அவளை விட்டுட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். இங்கே தான் இரு, நான் டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் முழுக்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருந்தான் அம்மா. அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்கிறவர் வந்து, என்னம்மா காலையில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டார். என் பிள்ளை என்னமோ டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு போனால் வரவே இல்லை, அவனுக்கு என்ன ஆச்சு, என்னமோ ரொம்ப கவலைப்படுறேன், பேர் சொல்லுங்க. பேர் சொன்னால் அவன் டிக்கெட் வாங்கிட்டு அவன் ஃபாரினுக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னான். அம்மா திரும்பி கிராமத்துக்கு வந்தா. இப்போ இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த கிராமத்தில் இருக்க சொல்லிட்டு போனாலும் என் பிள்ளையோட பார்ப்பறேன்னு பெருமையாக. இப்போ திரும்பி வந்தது பார்த்தோன்னே கிராமத்தில் இருக்கிற வள்ள என்ன சொன்னான், எங்கே உன் பிள்ளை அப்படின்னு கேட்டான். சொன்னால் அவன் கிளம்பி போயிட்டான், எனக்கு தெரியாது, நான் ஸ்டேஷனில் தான் உட்காந்துருந்தேன். எல்லோரும் பிள்ளையை திட்ட ஆரம்பித்தா. இவன் சொன்னான், எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் அவன் என்னை ஏமாத்தாத யாரை ஏமாற்றுவான், போயிட்டு போகிறது யாரும் ஒன்று திட்டாதுங்க, எங்கே இருந்தாலும் அவன் நன்னா இருக்கட்டும்னு சொன்னான். அந்த அம்மாவோட மனத்தை பாராட்டாமல் இருக்க முடியுமா? எவ்வளோ தன்னலம் இல்லாதது அம்மாங்க.